மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டெட்கான பேப்பர் 1 and 2க்கான ரிவிஷன் கிளாஸ் தான் மேக்ஸ்ல பார்க்க போறோம். எல்லாருமே எக்ஸாம்ஸ்க்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒரு ஓவர்வியூவா நம்ம ரிவிஷன் மட்டும் தான் கொடுக்க போறோம். சரிங்களா? இப்ப நடத்தக்கூடிய கிளாஸ் உங்களுக்கு பேப்பர் 1 and பேப்பர் 2க்கு தகுதி தேர்வுக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேப்பர் 1க்கு நியமன தேர்வுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு கிளாஸ். சரிங்களா? நீங்க பேப்பர் 1க்கு எக்ஸாம் எழுதினாலும் ஸோ அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 1வது இருந்து 10வது வரைக்குமே கேள்விகள் இடம்பெறும் தகுதி தேர்வுகளுக்கு. நியமன தேர்வுகள்ல கேள்விகளுடைய தரம் வந்து அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பேப்பர் 2க்கான தகுதி தேர்வு நமக்கு கொஸ்டின் நீங்க ப்ரீவியஸ் இயரா பார்த்துருக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து தான் இருக்கும். ஆனா டைரக்டா சம்க்கு கொடுக்குற அப்ரோச்மெண்ட்டை விட தியரி பார்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த தியரி உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த சமயம் நீங்க அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த தியரியில நீங்க எதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு டாபிக்ல சொல்லிடுறேன். இது எல்லாமே உங்களுக்கு தியரி தெரிஞ்சாதான் நீங்க சமயம் அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு என்னென்ன தியரி எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் ரொம்ப தெளிவா பார்த்துருக்கேன். ஏன்னா இதுக்குள்ள நிறைய டாபிக்ஸ் சப்டிவிஷன் மாதிரி போயிட்டு இருக்கும். அதாவது எண்ணியல் அப்படின்னு 6வது இருந்து 10வது வரைக்கும் எல்லா சாப்டர்லயுமே எண்ணியலுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தபடி. சரிங்களா? அதுக்குள்ள நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். அதுக்குள்ளதான் உங்களுக்கு சுருக்குல அப்படிங்கிற டாபிக் இன்க்ளூட் ஆகும். அடுக்குகள் மற்றும் குறியீடுகள் அப்படின்றது இன்க்ளூட் ஆகும். இதுக்கு அடுத்தபடியா இயற்கணிதம் இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட்டல் பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்விகள் இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் மீதி வரக்கூடிய கேள்விகள், அதாவது ஒரு நம்பரை வகுத்ததுன்னா மீதி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வரக்கூடிய கேள்விகள். கன்வர்ஷனை மாத்துறது, நம்ம ஆன்லைன் ஜூம் கிளாஸ்லயே பார்த்துருக்கோம். கிலோகிராம சென்டிகிராமா மாத்துறது, கிலோமீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறது, கம்பாரிசன் பண்றது, இது பெரிய மதிப்பு அப்படின்ற மாதிரி. இந்த கன்வர்ஷன்ஸ் அது எல்லாமே தியரிஸ் தான். அது தெரிஞ்சா நீங்க சம நல்லா அப்ரோச் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியா அட்வான்ஸ் மேத்ஸ்ல நல்லா நீங்க தெளிவா இருக்கும். ஓகேங்களா? அட்வான்ஸ் மேத்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி டாபிக். பியூரா நமக்கு மேத்ஸா இருப்பாது, அல்ஜீப்ரா இயற்கணிதம் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்தபடியா வடிவியல், ஜாமெட்ரி. ஸோ வடிவியல், ஜாமெட்ரி நீங்க வந்து நல்லா பேசிக்ஸ் தெளிவா தெரியணும். அதுதான் நீங்க கரெக்டா அப்ரோச் பண்ற மாதிரி. இதுக்கு அடுத்தபடியா ஆயத்தொலை வடிவியல், ஆயத்தொலை வடிவியல், கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இதுக்கு அடுத்தபடியா முக்கோணவியல், ட்ரிக்னாமெட்ரி. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தியரி பார்ட்ஸ். தியரி நல்லா தெரிஞ்சாதான் இந்த 4 டாபிக் நீங்க கரெக்டா டச் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. சரியா? அதனால இது கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க. இருக்கக்கூடிய நாட்கள்ல ஜஸ்ட் ஒரு நாளையில இந்த டாபிக் எல்லாமே நீங்க ரிவிஷன் பண்ணிக்கணும். ரிவிஷன்ல நல்லாவே படிக்க முடியும். அல்ஜீப்ரா எல்லாமே சம் பார்ட்ஸ் மட்டும் தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 6th 7th 8th எல்லாத்துலயுமே சில பார்ட்ஸ் மட்டும் தான். வடிவியல் பேசிக்ல இருந்து அவ்வளவு தெளிவா கொடுத்துருப்பாங்க. 6வதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு 4 மணி நேரத்துல எல்லாமே முடிச்சிருப்பாங்க. ஆயத்தொலைகள் 2 மணி நேரம் அதிகபட்சம் ஆகும். சரிங்களா? முக்கோணவியல் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். என்ன இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மெமரி பண்ணி வைக்கணும். முக்கோணவியல் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இந்த மாதிரி முக்கோணவியல் விகிதங்களை மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்க ஈஸியாவே கொடுக்க முடியும். 4 டாபிக் அட்வான்ஸ் மேத்ஸ்ல இருக்கும். நல்லா நீங்க படிச்சு வைக்கணும். சரியா? ஏன்னா இதுல இருந்து கேள்விகள் லாஸ்ட் இயரும் கேட்டிருக்காங்க நிறைய பேர். அதாவது லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இனிஷியலா நம்பர் சிஸ்டம் வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி எல்லா டாபிக்குமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா இந்த 4 டாபிக் நீங்க பேசிக்ல இருந்து படிச்சீங்கன்னா தான் நமக்கு புரியும். ஓவர்வியூவா நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். எண்ணியல், எண்ணியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓவராலாவே எல்லா எண்களும் எதுக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லிடுவோம். எல்லா எண்களும் எதுக்குள்ள அடங்கி இருக்கும்? ஓவரால் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கலப்பெண்கள், எல்லா எண்களுமே கலப்பெண்களுக்குள்ளதான் நமக்கு அடங்கி இருந்தது. அதுதான் நம்ம 2வது வச்சிருந்திருக்கோம். ஒண்ணு வந்து மெய் எண்கள், இன்னொன்னு கற்பனை எண்கள் அப்படின்ற மாதிரி பிரிப்பீங்க. மெய் எண்கள், ரியல் நம்பர்ஸ். இதை வந்து நம்ம 6ன்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா?
காம்ப்ளெக்ஸ் நம்பரை சி அப்படின்னு denote பண்ணுவோம். ஆர் அப்படின்றது மெய்யெண்களை குறிக்கும். சோ இதுக்குள்ள நம்ம என்ன பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விகித முழு எண்கள், விகிதமுறா எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். சோ இத வந்து P/Q அப்படிங்கிற ஃபார்மட்ல எழுதினீங்கன்னா அதுதான் விகிதமுறு எண்கள். விகிதமுறா எண்கள் அப்படின்னா சோ ரூட்ல வரக்கூடிய வேல்யூஸ். இது வந்து விகிதமுறா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, விகிதமுறா எண்கள் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூஸ் நமக்கு முடிவில்லாம தொடர்ந்து எண்கள் போயிட்டே இருக்கும். அந்த எண்கள் மாறி 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 நம்ம வந்துட்டே இருக்கும். அதுதான் விகிதமுறா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த விகிதமுறை எண்களுக்கு கீழே என்ன நம்பர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்கள் கொண்டு வரும். முழுக்களை இசட் அப்படின்னு denote பண்ணுவோம். இந்த எழுத்துக்களும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இசட் என்ற எழுத்து இருக்கு, இல்லைன்னா இசட் என்ற எண் இருக்கு, அடைவு பண்பை எந்த கணித குறியீட்டு செயல் நிறைவு செய்யாது அப்படின்ற மாதிரி கேட்குவாங்க. ஓகேங்களா, which property does not satisfy this condition அப்படின்ற மாதிரி கேட்குவாங்க. சோ இசட் அப்படிங்கிறது முழுக்களை கொடுத்துரும். முழுக்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா இசட் அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த முழுக்கள்ல தான் நமக்கு மிகை முழுக்கள், குறை முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ள இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா முழு எண்கள்னு நம்ம சொல்லுவோம். முழு எண்களை W denote பண்ணுவோம். ஹோல் நம்பர் லெட்டர்ஸ் வந்து பாத்துறீங்க. ஏன்னா அதுல இருந்தும் கேள்விகள் இடம் வரும். அதுக்காக சொல்றேன். நார்மலா படிச்சு வச்சிருப்பீங்க முழுக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தெரியும். ஆனா அது குறிக்கக்கூடிய ஆங்கில வார்த்தை நமக்கு தெரியாம போயிடும். அப்ப முழு எண்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இயல் எண்கள் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் வரும். நேச்சுரல் நம்பருக்கு கீழே வரதான் உங்களுக்கு ஒற்றைப்படை, இரட்டைப்படை, பகு எண், பகா எண் அப்படின்றது வரும். இந்த பகா எண்களை பத்தி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகா எண்களுடைய பொது வடிவம்னா இந்த அமைப்புல நமக்கு 6n + or -1 ஆறினுடைய மடங்குக்கு முந்தைய நம்பரா இருக்கும், இல்லைன்னா அடுத்த நம்பரா வரது எல்லாமே என்ன சொல்லலாம், பகா எண்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஆறினுடைய மடங்குக்கு முந்தைய எண் இல்லைன்னா அடுத்த எண், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பகா எண்கள் அப்படின்றது நமக்கு வந்து சொல்ற மாதிரி. ஓகே, அப்ப இந்த அமைப்புல இருக்க எல்லா எண்களுமே பகா எண்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. 6n + or -1 என்ற அமைப்பில் உள்ள அனைத்து எண்களும் பகா எண்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, தவறு அப்படின்னு கூற்று காரணங்கள்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு அவங்க உருவாக்குவாங்க. டைரக்டான கேள்வியே தான் வரும் அப்படின்லாம் படிக்காதீங்க. ஸ்கூல் புக்ல இருந்து கட்டாயம் கேள்விகள் பேசணும், எல்லா கேள்வியும். ஆனா கேள்வியை அவங்க உருவாக்குவாங்க. ஓகே, டைரக்டா வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த மாதிரி உருவாக்கி தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு, அதை உருவாக்கி நம்ம எடுக்கிறது. 6n + or -1 என்ற அமைப்பில் உள்ள அனைத்து எண்களும் பகா எண்களான்னு கேட்டா டெஃபினட்டா நமக்கு வந்து கிடையாது. அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை சொல்லலாம். 120, 119, 120, 121. 119 எடுத்தீங்க அப்படின்னா 7ஆல நமக்கு டிவைட் ஆகும். 120 6ஆல டிவைட் ஆகும். 121 11ஆல டிவைட் ஆகும். 120ங்கிறது 6னுடைய மடங்கு. 6னுடைய மடங்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண் பகா எண், ஆனா பார்த்தா பகா எண் கிடையாது. 120 6னுடைய மடங்கு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எண் பகா எண் அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரெண்டுமே பகா எண்கள். அதுதான் சொல்றேன், பகா எண்கள் இந்த அமைப்புல இருக்கும். ஆனா இந்த அமைப்புல இருக்க எல்லா எண்களுமே பகா எண்கள் அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு அடுத்தபடியா நமக்கு இதை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள், பின்ன கூட்டல், பின்ன கழித்தல், அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதான் ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி. இந்த மாதிரி கேள்விகள்ல ஏறு வரிசை, இறங்கு வரிசை எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துட்டு ஏறு வரிசை, இறங்கு வரிசை எழுதுக அப்படிங்கிற மாதிரி
அடிமானத்தை ஃபர்ஸ்ட் சமப்படுத்திட்டீங்கன்னா எது பெருசு எது சின்னது அப்படின்னு தெரியாது. 2 4 6 அப்படின்னு. சோ இப்ப இந்த அடிமானத்தை சமப்படுத்தணும்னா இதுக்கு வந்து நீங்க எல்சிஎம் எல்சிஎம் அப்படிங்கிறது அடிமானத்தை சமப்படுத்துறதுக்காக. அப்ப இதுல பெரிய நம்பர் 6 2ஆல வகுப்படுது 4ஆல வகுப்படாது. அப்ப 6 2ஆல பெருக்குனா 12. 12ன்றது உங்களுக்கு எல்லா நம்பர்களையும் டிவைட் ஆகுது. 2ஆலையும் டிவைட் ஆகுது 4ஆலையும் நமக்கு டிவைட் ஆகுது. அப்ப 2 6ஆல பெருக்குனா மேலே 6ஆல பெருக்கும். எனக்கு கீழே 12 வந்துருக்கு. 4 3ஆல பெருக்குனா மேலேயும் 3ஆல பெருக்கும். அப்போ 9. 6 2ஆல பெருக்குனா மேலேயும் 2ஆல பெருக்கும். சோ அப்ப எழுதிருக்கிறது நமக்கு 20 செய்யலாம். சின்னதுல இருந்து பெருசுக்கு தான் போயிருக்கு. 6 9. அப்ப அந்த ஆர்டர்ல நீங்க அப்படியே எழுதிக்க வேண்டியது. இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்டாலே நீங்க டைரக்டா யோசிக்காம அடிமானத்தை சமப்படுத்தி போயிடலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அதை டிவைட் பண்ணி வாய்ப்புல வச்சு டைம் பெருசா வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. சரியா? அடுத்தது அடுக்குகள் மற்றும் குறியீடுகள். அதாவது சுருக்குகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா சுருக்குக்கு எடுத்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். போர்ட் மாஸ் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லியாச்சு. டிங்கிறது பிராக்கெட், ஓங்கிறது ஆஃப், டிங்கிறது டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி டி போர்ட் மாஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். டி போர்ட் மாஸ்னா விண்குலம் மேல பால் போட்டுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். இந்த மாதிரி 1/4 - 1/2 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி பிராக்கெட்டுக்கு முன்னாடியே நீங்க இந்த பாரை ரெடியூஸ் பண்ணி சிங்கிளா வச்சுக்கணும். இதை சால்வ் பண்ணி சிங்கிளா வச்சீங்கன்னா நீங்க பாரை எடுத்து விடலாம். அது கன்ஃபார்ம் நம்ம போடணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கப்புறம் பிட் மாஸை பேஸ் பண்ணி வருது. சோ பிட் மாஸை பேஸ் பண்ணி நம்ம வருது. டிங்கிறது பிராக்கெட், ஐங்கிறது இன்டிசஸ், டிங்கிறது டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். அது நார்மலா நீங்க சால்வ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி போட நீங்க பிராக்கெட் கூட இருந்தா 1 * 3 3 அப்படின்ற மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணணும். அவ்வளவுதான், வேற கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய கேள்விகள் அப்பதான் 6 / 2 + 3 இந்த மாதிரி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க அந்த பிராக்கெட் தான் போடணும். அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்ணணும்? டிவைடிங்கே நீங்க வர ஆரம்பிக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்னா 6 / 5. அப்ப 6/5 அப்படின்றது நீங்க ஆன்சர் எழுதலாம். புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 6 / 2 × 3 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க போகணும் அப்படின்னா இந்த டிவைடுக்கு தான் நம்ம போகணும். ஓகே, / 2 அப்படின்னா 3 × 3 = 9 அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர். கிளியரா? ஓகே. அதே மாதிரி சிங்கிள் வேல்யூக்கு உங்களுக்கு பிராக்கெட்டை நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? சிங்கிள் வேல்யூக்குனா பிராக்கெட்டை நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி 6 / 2 × 2 + 1 அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த இடத்துல இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ 6/2 அப்படின்னு நம்ம போட்டுறக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. பிராக்கெட்டுக்கு நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதை நம்ம வந்து சிங்கிள் டேர்மா கொண்டு வரணும். அப்ப 2 + 1 அப்படின்னா 3ன்னு வருதா? அந்த 3க்கு நீங்க பிராக்கெட் போட்டாலும் ஒண்ணுதான், போடாம இந்த மாதிரி எழுதிட்டாலும் ஒண்ணுதான். 2 × 3 அப்படின்னு எழுதிட்டாலும். ஏன்னா பிராக்கெட்டுங்கிறது நமக்கு பெரிய நம்பரை அதிகமான நம்பரை கேரி பண்ண மட்டும் தான் நம்ம பிராக்கெட்டை யூஸ் பண்ணணும். சோ நம்ம எல்லாத்துக்குமே பிராக்கெட்டை யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டா? அதனாலதான் 2 + 1க்கு நான் பிராக்கெட் போட்டிருக்கேன். இந்த 3க்கு பிராக்கெட் போட கிடையாது. சரிங்களா? அப்ப எப்படி எழுதலாம்னா 6 / 2 × 3னா 6 அப்படி எழுதாதீங்க. ஏன்னா 6 / 2 × 3 6 / 2 புரியுதுங்களா? ஏன்னா
பிராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டு சிங்கிள் டைம் எழுதிக்கலாம். into 3 அப்ப இதுக்கு ஆன்சர் 9 அப்படினா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல 1 கொடுத்திருப்பாங்க. அவசரத்துல 1 போடுறாரு. அதுதான் தெளிவா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல 6 divided by 2 into 3 அப்படின்னு போடக்கூடாது. 6 divided by 2 bracket 3 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் 2 க்கு 3 க்கு கொடுத்து மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்படி போடக்கூடாது. 6 divided by 6 equal to 1 அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா டோட்டலான ஆன்சர் இந்த டேர்ம் தான் நமக்கு ஆன்சர் ஆகும். புரியுதா? பிராக்கெட்ன்றது உங்களுக்கு மினிமம் 2 மதிப்பு இருந்தாதான் நீங்க பிராக்கெட்டை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க பிராக்கெட்டை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து அந்த அடிமானம் மற்றும் உருடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்ட்ஸ் அண்ட் இன்டிசஸ். அதுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லா கொஸ்டினும் அப்ரோச் பண்ணலாம் ஈஸியா. a power n into a power n equal to a power m plus n அப்படிங்கிறது. அதாவது 2 cube into 2 power 7 அப்படின்னா பேஸ் ஒரு டைம் எழுதிட்டு பவரை பிளஸ் பண்ணி எழுதிக்கணும். சரிங்களா? 2 power 3 into 2 power 7 அப்படின்னா 2 power 10 அப்படிங்கிறது. a power m divided by a power n இதுக்கு எழுதணும்னா a power m minus n அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல 3 power 7 divided by 3 power 4 அடிமான ஒரே மாதிரி இருக்கா? d3 d4 அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பவரை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். சோ அப்ப 7 minus 4 அப்படினா 3 cube அப்படின்ற மாதிரி நம்ம எழுதலாம். இதுக்கு அடுத்தபடியா a power m whole power n அப்படின்றது எப்படி எழுதலாம்னா a power m n அப்படின்னு எழுதலாம். 3 power 4 இங்க வந்து ஒரு 3 அப்படினே போட்டோம்னா இந்த பேஸ் அப்படியே எழுதிட்டு பவரை பெருக்கல் எழுதிக்கணும். 4 into 3 அப்படின்னு. இதுக்கு அடுத்தபடியா வேற என்ன எழுதணும்னா a power 0 அப்படின்னா 1 anything power 0 அந்த மாதிரி மதிப்புகளை கொடுப்பாங்க. anything power 0 அப்படின்னா 1. a inverse அப்படிங்கறத 1 by a அப்படின்னு எழுதலாம். அப்ப a-வை நான் எப்படி எழுதலாம்னா 1 by a inverse அப்படின்னு எழுதலாம். a inverse 1 by a அப்படின்னு எழுத முடியும். அப்ப a-வை எப்படி எழுதலாம்னா 1 by a inverse அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? அடுத்தது இது வந்து சர்ட்ஸ் அண்ட் இன்டிசஸ்ல வரக்கூடிய கேள்விகள் தான். இதுக்கப்புறம் இயற்கணிதத்துல வரக்கூடிய கேள்விகள் தான். இந்த இயற்கணிதத்துல வரக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா சொல்றது கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஏன்னா அது வச்சு அப்ரோச் பண்ண முடியும். இதுக்கு நடந்தது எல்லாமே உங்களுக்கு பேசிக் தான் வரைக்கும். ரொம்ப பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஆன்சர்ஸை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஓகே. a plus b whole square இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன வரும்? a square plus b square plus 2ab அப்படின்னு சொல்லலாம். a minus b whole square என்ன சொல்லலாம்? a square plus b square minus 2ab அப்படின்னு சொல்லலாம். a plus b whole square அப்படின்னா a square plus b square plus 2ab. a minus b whole square னா a square plus b square minus 2ab. அடுத்தது a cube minus b cube. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். a cube minus b cube னா a minus b into a square plus ab plus b square அப்படின்னு நம்ம சொல்றோம். a cube plus b cube அப்படின்னா a plus b into a square minus ab plus b square. இது ஒரு 5 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் இதுல இருந்தே நமக்கு கேள்விகள் பிளேஸ் ஆகுது. x square minus y square னா x plus y into x minus y அப்படிங்கிற ஃபார்முலாஸ். இது தனி ஃபார்முலாஸ் இருக்கு.
ஆனா இந்த 5 ஃபார்முலாஸ்ல நமக்கு கேள்விகள் நிறையவே பிளேஸ் ஆகுது. அதுக்காக அந்த 5 ஃபார்முலா சொல்லிடுறேன். இதுல அவங்க நம்பர் கொடுத்து அப்படின்னா நமக்கு கேட்கறதா. இதுல நீங்களே கொஞ்சம் கேள்விகளையும் பிராக்டிஸ் பண்ணி எடுத்துருப்பீங்க. இதுக்கு அடுத்தபடியா சுருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, கியூப் ரூட் எடுக்கிறது, இந்த மாதிரி வரக்கூடிய வேல்யூ தான் இருக்கும். அது நார்மலா கொஞ்சம் நீங்க கியூப்ஸ் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு கணம் கியூப் வேல்யூ ஒரு 1ல இருந்து 10 வரைக்கும் மினிமம் படிச்சு வைங்க. ஸ்கொயர் வேல்யூ ஒரு 1ல இருந்து 30 வரைக்கும் படிச்சு வைங்க. நிறைய இடத்துல நமக்கு வந்து தேவைப்படுற மாதிரி சரிங்களா. கியூப் வேல்யூ 1ல இருந்து 10 வரைக்கும் பண்ணுங்க. ஸ்கொயர் வேல்யூ 1ல இருந்து ஒரு 30 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நிறைய கேள்விகளை நீங்க சுலபமா அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா. இதுக்கு அடுத்தபடியா ஆல்ரெடி சில டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருக்கோம். இப்போ கொஞ்சம் பார்க்காத டாபிக் அப்படியே சொல்லிடலாம். என்னென்ன பார்க்கல அப்படின்னு பாருங்க. அப்படி ஒவ்வொன்றா எல்லாமே ஓவராலா ஒரு விஷயம் மாதிரி. இப்ப அடுத்தது புள்ளியியல் டாபிக்கை நீங்க பார்த்து புள்ளியியல் டாபிக். ஸோ புள்ளியியல் நமக்கு 6வது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் இருப்பாங்க. அதனால எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி பார்த்துக்கணும். உங்களுக்கு டிஇடி அப்படிங்கும் போது உங்களுக்கு டேபிளர் காலம் கொடுத்து அதுல இருந்து நமக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டெட்ல நம்ம புள்ளியியல் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரி கூட்டு சராசரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியா இடைநிலையை பத்தி படிக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகடு அப்படின்னு நம்ம படிக்கணும். இதுக்கு அடுத்தபடியா வீச்சு, வீச்சு வீச்சு கெழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியா வீச்சு, வீச்சு கெழு, திட்ட விளக்கம், விலக்கு வர்க்க சராசரி, இதுக்கு அடுத்தபடியா மாறுபாட்டு கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாறுபாட்டு கெழு ஒரு 8வது நீங்க கம்பல்சரி படிச்சாலும் சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸா இருக்கும். இதாவது நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க புள்ளியியல். சரியா. இப்ப இதுல சராசரி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சராசரி அப்படின்றது ஒரு சமமான பங்கீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சமமான பங்கீடு அப்படின்றத ஒரு தோராயமான பங்கீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தோராயமான பங்கீடுனா ஒருத்தருக்கு 3 ஒருத்தருக்கு 4 அப்படின்னு வரப்போறது கிடையாது. இந்த ஒரு 7 வந்து நீங்க ஒரு 3 பாகமா பிரிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு 2.33 அப்படின்னு ஒரு பாகம் போகுதுல, அதுதான் ஒரு தோராயமான பங்கீடா சொல்லுவோம். ஆனா அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு சரியான பங்கீடுக்கு சமமான மதிப்புக்கு ஈக்குவலா தான் இருக்கு. அதுதான் சொல்றோம். இப்போ இதுல சராசரி அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலானா எண்களின் கூட்டுத்தொகை divided by மொத்த எண்கள். எண்களின் கூட்டுத்தொகை divided by மொத்த எண்கள். இதுதான் சராசரிக்கான ஃபார்முலா. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, அங்க வந்து ஒரு 7வது படிக்கிற பசங்க இருக்கான்னு கேட்க, 7வது ஸ்டாண்டர்ட் நீங்க போயிருக்கீங்க. அங்க போயிட்டு அந்த பசங்களோட வயசு எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன தெரியும், நமக்கே தெரிஞ்சுக்கணும். 7வது தானே படிக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு சராசரியா ஒரு 11 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கும் அங்க 11 வயசு இருக்க போறது கிடையாது. ஒருத்தருக்கு 12 வயசு, ஒருத்தருக்கு 10 இருக்கும், ஒருத்தருக்கு 11 இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்கும். ஆனா 7வது படிக்கிறாங்களா, அவங்களுக்கு தோராயமா ஒரு 11 வயசு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இதை வச்சு நம்ம 3மே கண்டுபிடிக்க முடியும். சராசரி கண்டுபிடிக்கலாம், எண்களின் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கலாம், மொத்த எண்கள் இதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கொடுத்துறாங்க 4 + 7 + 2 + 5 + 11. இப்ப இந்த 5 எண்களினுடைய சராசரி என்னன்னு கேட்டாங்க. இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த 5ஐயும் அந்த 5ஐயும் அப்படியே கொண்டு போய் கேன்சல் பண்ணக்கூடாது. சரியா. ஏன்னா மேலையும் சிங்கிள் வேல்யூவா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ண ஆரம்பிக்கும்.
இதெல்லாம் சிங்கிள் வேல்யூ கொண்டு வர என்ன பண்ணலாம்? பிளஸ் பண்ணலாம்ல. பிளஸ் பண்ணுங்க. 4 7 9 9 2 சாரி 4 7 11 13 18 பிளஸ் ஒரு 11னா 29/5. அப்ப 5.8 அப்படின்ற மாதிரி நீங்க எழுதிக்கணும். அப்ப தோராயமா நமக்கு எவ்வளவு சராசரி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 5.8% சராசரியா கிடைக்கும். அவ்வளவுதான். இதுதான் சராசரி அப்படின்னு. சராசரி எடுத்தீங்கன்னா மூணு மதிப்பும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கொடுத்திருக்க மதிப்பு முதல்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சராசரி கிடைக்கும். இடைநிலை அப்படின்றது என்னன்னா சராசரியிலேயே இந்த ஃபார்முலாஸ் மேபி உங்களுக்கு டைரக்டான ஃபார்முலா கொடுக்குறேன். சராசரி எண்கள் மாறி 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 இருந்ததுன்னா அத எல்லாத்தையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு சராசரி கிடைச்சு. இதுலயே 2 4 6 8 10 இப்ப இந்த எண்களுடைய சராசரி அப்படின்னு கேட்டானா இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. 2 4 கூட்டினா 6 6 6 12 12 8 20 20 10 30 30 5ஆல டிவைட் பண்ணா 6 கிடைக்குது. சராசரி 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது பேசிக்கா போடுறது. டைரக்டா போடுறதுனா இந்த நடு மதிப்பை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சராசரி கிடைக்கும். அதே எப்படி நடு மதிப்பை நம்ம சூஸ் பண்றதுன்னா எண்களுக்கான வித்தியாசம் சமமா இருக்கா, அதுதான் எண்களுக்கான வித்தியாசம் சமமா இருந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் சராசரி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 தான் டிஃபரன்ஸ் கிடைக்குது. 2க்கும் 4க்கும் வித்தியாசம் 2, 4க்கும் 6க்கும் வித்தியாசம் 2, 6க்கும் 2க்கும் வித்தியாசம் 8, 8க்கும் 2க்கும் வித்தியாசம் 10. அப்போ வித்தியாசம் நமக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதனுடைய நடு நம்பர் நமக்கு ஆவரேஜா 2 4 6 8 10 12 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். சரி, 2 4 6 8 10 அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன சார் பண்றது? நடுவுல 6 நம்ம சராசரி எடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்ப இந்த 6 8க்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளுடைய சராசரி அப்படின்னு இல்லையா? 6ஐயும் 8ஐயும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சராசரி கிடைக்கும். 6 8 14 14 2ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சராசரி. இது வந்து இரட்டை படைக்கும் பொழுதும் எந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் சமமா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். வித்தியாசம் எல்லாத்துக்கும் எனக்கு 7 7 கிடைக்குது சார் அப்படின்னாலும் சரி இதே ப்ராசஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்ப இதுலயே முதல் 10 இயல்களின் சராசரியை காண்க அப்படின்னா n+1 / 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? n+1 / 2 முதல் n இயல்களின் சராசரி. அப்போ 1 + 2 + 3 இதெல்லாம் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? சராசரி கிடைச்சிரும். ஆனா இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இருக்கிறதே மொத்தம் 3 எண்களே வச்சுக்கேன். 1 2 3 நம்பர் தான். என்னங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை குறிக்கும். அப்ப 3 + 1 4/2 அப்படின்னா ஆன்சர் 2 கிடைக்கும். முதல் n இயல்களின் வர்க்கங்களின் சராசரி அப்படின்னா n+1 into 2n + 1 by 6. ஓகே, இதெல்லாம் டைரக்டா ஒரு ஃபார்முலாவை கொடுத்தாச்சு. அப்படியே நீங்க அப்ரோச் பண்ணுங்க. இதுவே கியூப்ல கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 + 8 + 27 36/3 அப்படின்னு போட்டீங்கன்னா 12 கிடைக்கும். என்ன வரும்? n+1 சரி,
n into n plus 1க்கு மட்டும் ஸ்கொயர் divided by 4. செக் பண்ணி பாருங்க ஆன்சர் கிடைக்கும். 1 plus 8 9 9 27 36 36 3ஆல டிவைட் பண்ணினா உங்களுக்கு 12 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 36 3ஆல டிவைட் பண்ணா 12 கிடைக்குதா? சேம் அதே லாஜிக் தான். 3 into 3 plus 1 4 16 16 into 3 னா 48 48 4ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 12 கிடைக்கும். இது ஒரு டைரக்டான ஃபார்முலா. இதுவே 1 plus 3 plus 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரின்னு கேட்டாங்க. ஜஸ்ட் என்னன்னு போட்டா உங்களுக்கு ஆன்சர். ஒற்றைப்படை எண்களின் சராசரி. சரிங்களா? டைரக்டான கேள்விகளா இருக்கும். முதல் 100 ஒற்றைப்படை எண்களின் சராசரியை காண்க அப்படின்னா முதல் 100 அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 100 அப்படிங்கும்போது ஆன்சரே உங்களுக்கு 100 தான் கிடைக்கும். இரட்டைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது n plus 1 அப்படிங்கிறது இரட்டைப்படை எண்களின் சராசரி n plus 1 அப்படிங்கிறது. ஏன்னா இது இருக்கிற மொத்தம் 3 நம்பர், அப்போ 3 plus 1 அப்படிங்கிறது 4. எல்லாமே சராசரியை நம்ம குறிக்கிறது. சராசரிக்கு இந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது மடங்குகள்ல கொடுக்குறாங்க அப்படின்னு மடங்குகள் இப்போ 3 மடங்குகளாக உள்ள 28 எண்களின் சராசரியை காண்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா x into n plus 1 by 2 அந்த மாதிரி. இப்போ 3 மடங்குகளாக உள்ள முதல் 15 இயலெண்களின் சராசரியை காண்க அப்படிங்கிறதுனா டைரக்டா x க்கு பதிலா 3 போட்டுக்கலாம். அந்த பெருக்கல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்கல்ல அது x ன்னு போட்டுக்கலாம். என்னங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு 15 உறுப்பு அப்படின்னு கொடுக்குற பட்சத்துல நீங்க டைரக்டா எண்ணுக்கு பதிலா 15 போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியே இதுல கூட்டு சராசரி பெருக்கு சராசரி அப்படிங்கிறது. கூட்டு சராசரி தான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம். எத்தனை நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டி அந்த நம்பருடைய கவுண்டால டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கூட்டு சராசரி a plus b divided by 2. பெருக்கு சராசரி root of ab அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெருக்கு சராசரி அப்படின்னா root of ab அப்படின்னு. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா இசைவு சராசரி அப்படின்னு நம்ம கொண்டு வருவோம். இசைவு சராசரி அப்படின்னாலும் ஒண்ணுதான். சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதேதான் பார்க்கலாம். சராசரி வேகம் இசைவு சராசரி இல்லைன்னா சராசரி வேகம் 2xy divided by x plus y. சரிங்களா? 2xy divided by x plus y. இதுதான் இசைவு சராசரி. இசைவு சராசரி என்னன்னா சராசரி சராசரி அவ்வளவுதான் புரிஞ்சுது. சரிங்களா? டைரக்டான ஃபார்முலா கொடுத்தோம். அதுல இருந்து கேள்விகள் நிறைய பிளேஸ் ஆகும். இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின்ஸ். அப்படியே வந்துச்சுன்னா நீங்க ஆன்சர் ஃபார்முலா அப்ளை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்கூல் புக்ல டீடைலா கொடுத்திருப்பாங்க. இது நம்ம டைரக்டா இருக்கக்கூடிய மாடல். ஜஸ்ட் என்ன ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து கூட பண்ணிடுங்க. இதெல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்காது. அவங்க வேற மாதிரி பேசிக்ல இருந்து அப்ரோச் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அடுத்து இது இடைநிலை. இடைநிலை இடைநிலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு தான் நம்ம இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 4 7 3 90 55 11 34 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதனுடைய இடைநிலை மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் எது பண்ணணும் அப்படின்னா ஏறு வரிசையில எழுத ஆரம்பிக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில எழுதுன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே சின்ன நம்பர் 3, அடுத்து 4 7 11 34 55 90. இதுதான் ஏறு வரிசையில அமைச்சு எழுதுறதுக்கு அப்புறம் அதனுடைய நடு மதிப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். சென்டரா இருக்கக்கூடிய மதிப்பு. நீங்க ஏறு வரிசையில எழுதாம நடுவில் எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் தான். ஆனா டெஃபினட்டா உங்களுக்கு ஆப்ஷன் 90 அப்படின்னு கொடுப்பாங்க.
ஏன்னா உங்களுக்கு கேள்விகள் டைரக்டா எல்லா கேள்வியும் எம்சிக்யூ ஸ்கூல் உள்ள இருந்தே எடுப்பாங்க கிடையாது, உள்ள தீரமா இருக்கும். அதுக்கு கேள்வியை உருவாக்கி ஆப்ஷனை இப்படிதான் கொடுப்பாங்க. கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ 11 அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதுதான் இடைநிலை. சார் எனக்கு இப்படியே இந்த மாதிரி மாறிடுச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுல மொத்தம் இருக்கிறது 7 நம்பர்னால நீங்க 4 நம்பர் சூஸ் பண்ணிட்டீங்க. இதுவே இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏறு வரிசையில் 2 10 19 27 33 42 65 83 இந்த மாதிரி ஏறு வரிசையில எண்களை எழுதி இது எழுதுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு, இதுல நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னா இந்த 2 வேல்யூஸ். இந்த சைடு ஒரு 3 வேல்யூ போயிடும், அந்த சைடு ஒரு 3 வேல்யூ போயிடும். 27 33 அப்படின்னு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா பார்க்கணும். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னா நீங்க ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 27 பிளஸ் ஒரு 33 அப்ப 60 கிடைக்கும். 60 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 30 அப்படின்றது ஆன்சர். அவ்வளவுதான். 60/2 அப்படின்னா 30 அப்படின்றது ஆன்சர். இதுதான் இடைநிலை அப்படின்னு. அடுத்தது முகடு. முகடு அப்படின்னா ஒரு எண் வரிசையில் அதிக முறை இடம்பெற்றுள்ள எண்களின் எண்ணிக்கையை நம்ம முகடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒரு எண் வரிசையில் அதிக முறை இடம்பெற்றுள்ள எண்களை நம்ம முகடு அப்படின்னு சொல்லுவோம். அது எண்களாவும் இருக்கலாம், ஆல்பபெட்டா கூட இருக்கலாம். 1 2 3 4 5 அப்ப இதுல ஏதாவது முகடு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா நம்பரும் ஒரு டைம் தான் வந்துருக்கு. அதாவது குறைந்தபட்சம் 2 முறையாவது வரும். இது வந்துருந்துச்சுன்னா அதுதான் நம்ம முகடுன்னு சொல்லுவோம். அப்ப இதுல முகடே இல்லை. ஃபர்ஸ்ட் கேள்வியில முகடே இல்லை. சோ அடுத்தது இதுல இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்களே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 2ங்கிறது 2 முறை நம்ம இந்த இடத்துல ஒன்று இருக்கு, அந்த இடத்துல ஒன்று இருக்கு. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முகடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதுக்கான முகடு அப்படின்னா நீங்க 2 தான் போயிருக்கலாம். எந்த எண்ணு நமக்கு அதிக முறை இருக்கோ அதுதான் முகடு. சரியா? இப்ப இதுவே இதுல எது சார் முகடு அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். 0,0,0,0,0 அப்ப இருக்கு முகடு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி இருக்குதுன்னா என்னவா இருக்கும்? ஒரு முகடே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். எல்லா நம்பரும் ஒன்னாதான் எழுதியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கான முகடு 0. ஏன்னா 2க்கு மேற்பட்ட முறை ஒரு எண் நமக்கு வந்துட்டாலே அதை நம்ம என்ன சொல்லலாம்? முகடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா? இதுக்கு அடுத்தபடியா இதுல எதாவது முகடு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 1 1 1 2 2 2 3 3 இதுல முகடு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு முகடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இந்த முகடு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். முகடு இல்லை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுலயும் 1ங்கிறது ஒரு முறை, 2 ஒரு முறை, 3 ஒரு முறை, 4 ஒரு முறை, 5 ஒரு முறை. அதனால முகடு இல்லை. இதுல 1 3 டைம் வந்திருக்கு, 2 3 டைம் வந்திருக்கு, 3 3 டைம் வந்திருக்கு. அப்போ இது 3மே நமக்கு முகடு தான். ஏன்னா 2க்கு மேற்பட்ட முறை அந்த எண்கள் வந்துட்டாலே அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? முகடு இருக்குன்னு தான் சொல்றோம். 3 எண்களவே நம்ம முகடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஒரே ஒரு முகடு மட்டும் நமக்கு இந்த மாதிரி ஆன்சரா கிடைக்குதுன்னா அதுக்கு ஒற்றை முகட்டு பரவல் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு இரட்டை முகட்டு பரவல் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
3 இருக்கு அப்படின்னா இதான் இதெல்லாம் அந்த மாதிரி மும்முகட்டு பரவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது 4 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்முகட்டு பரவல். 3 தாண்டி 4, 5, 6 போயிட்டாலே அதுக்கு பேரு பன்முகட்டு பரவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் முகடு. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி குறையான மதிப்பு கொடுத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு அதிகமான மதிப்பு நம்ம கொடுக்க சான்ஸ் ஒரு 20 மதிப்பு 25 மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதான் என்ன பண்ணணும், ஃபுல்லா நீங்க எழுதிக்கணும். 20, 25 மதிப்பு இருந்தானா தெளிவா செக் பண்ணி பார்த்து இதுக்கு அடுத்தபடியா முகடு. அடுத்தது வீச்சு. வீச்சு அப்படின்றது எல் மைனஸ் எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு அப்படின்னு ஒரு வரிசை இந்த மாதிரி இருக்குங்க. ஒரு வரிசை இருக்குங்க. இந்த மாதிரி 3, 4, 9, 12 இந்த மாதிரி இருக்குன்னா இதுல எது உங்களுக்கு வீச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு. மிகப்பெரிய மதிப்புனா 18, மிகச்சிறிய மதிப்புனா 18 மைனஸ் 3 அப்படின்னா 15 அப்படின்னு. இதுலயே இந்த மாதிரி ஒரு எண் வரிசைகளா நமக்கு இருக்கு. அப்ப இந்த எண் வரிசைகளை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்புனா 13 அப்படின்ற மாதிரி சொல்றோம். மைனஸ் எஸ் அப்படின்றது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா -3 அப்படின்ற மாதிரி எஸ் அப்படின்றது மைனஸ். இந்த மைனஸ் ஜெனரலா இருக்குல்ல, அது நீங்க எப்படி கூட ஸ்டேபிளா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எஸ்க்கு மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா -3 அப்படின்றத நம்ம நார்மலா யூஸ் பண்ணிக்கணும். டைரக்டா நீங்க வெறும் 13 -3 அப்படின்னு போட்டு 10 அப்படின்னு போடுறாரு. எல்லுக்கு பதிலா என்ன மதிப்பா எழுதணும், மைனஸ் ஜெனரலா இருக்கும். எஸ்க்கு பதிலா என்ன இருக்கும், அந்த வரிசை இருக்கும். எப்படி எழுதலாம், 13 -3 + 3 அப்படின்னா மைனஸ் இன்டு -3 + 3. 16 அப்படின்றது தான் நமக்கான வீச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இதுலயே வீச்சு கெழு அப்படின்னு வீச்சு கெழு அப்படின்றது L - S divided by L plus S அப்படின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா வீச்சு கெழு. மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இதே சால்வ் பண்ணி பார்க்கலாம். L - S மிகப்பெரிய மதிப்பு 18, மிகச்சிறிய மதிப்பு கீழே அதே கொஞ்சம் பிளஸ் பண்ணி போட்டுருக்கோம். 15 by 21 18 minus 3 divided by 18 plus 3. அப்போ டைரக்டா நம்ம பிளஸ் பண்ணி போட்டா 15 by 21 அப்படின்னா 5 by 7 இது ஆன்சர். சரிங்களா? ஓகே, அவ்வளவு. சோ இதுதான் நமக்கு முகடு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியா முகடு வீச்சு வீச்சுகளை பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தபடியா திட்டவல். திட்டவலத்துல இந்த சராசரியில ஒன்று நான் சொல்லியிருந்தேன், ஒரு பண்பு மாதிரி சொல்லியிருக்கேன். சராசரியினுடைய ஒவ்வொரு மதிப்புடனும் ஒரு எண்ணை கூட்டும் பொழுதோ கழிக்கும் பொழுதோ பெருக்கும் பொழுதோ வகுக்கும் பொழுதோ அதனுடைய சராசரியும் அதே அளவால், அதாவது கூட்டப்பட வேண்டும், கழிக்கப்பட வேண்டும், பெருக்கப்பட வேண்டும், வகுக்கப்பட வேண்டும். இந்த பண்பை நமக்குள் பூர்த்தி பண்ணணும். இப்போ ஒரு 3 எண்களினுடைய சராசரி நமக்கு என்ன தெரியும்னா ஒரு 2 தெரியும். இதுதான் கேள்வி. 3 எண்களினுடைய சராசரி 2. ஒவ்வொரு எண்ணுடனும் 4 கூட்டப்படும் பொழுது, ஃபர்ஸ்ட் மாடல், ஒவ்வொரு எண்ணுடனும் 4 கூட்டப்படும் பொழுதுனா ஒவ்வொரு நம்பர் கூட 4 பிளஸ் பண்ணுவோம். 1 கூட 4 பிளஸ் பண்ணா 5, 6, 7. ஒவ்வொரு எண்ணுடனும் 4 கூட்டப்படும் பொழுது சராசரியில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு நம்பர் கூட 4 கூட்டினா
நீங்க சராசரியை 4 கட்டாயம் புரியா. ஏன்னா இப்ப இந்த 3 நம்பருக்கான சராசரி என்ன வரும்? 5, 6, 7க்கான சராசரி 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து இதுவே அப்படிங்கிற பாருங்க மாத்திக்கணும். 5, 6, 7 இதனுடைய சராசரி 6. ஒவ்வொரு எண்ணிலிருந்து 3ஐ கழிக்கும் பொழுது ஒவ்வொரு எண்களில் இருந்து 3ஐ கழிக்கும் பொழுது சராசரியில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒவ்வொரு நம்பர்ல இருந்து 3 கழிச்சாங்கன்னா 5ல இருந்து 3 கழிச்சா 2, 6ல இருந்து 3 கழிச்சாங்கன்னா 3, 7ல இருந்து 3 கழிச்சாங்கன்னா 4. இப்ப 2, 3, 4. அப்ப இதனுடைய சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னா 3 கழிச்சு நீங்க போட்டுருங்க. 6ல இருந்து 3 கழிச்சீங்கன்னா 3 அப்படிங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா? இதுக்கு அடுத்தபடியா பெருங்கிறது அதே கான்செப்ட். 1, 2, 3 ஒவ்வொரு எண்ணுடனும் 5 பெருக்கப்படும் பொழுது சராசரியில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்கிறார். ஒவ்வொரு நம்பர் கூட 5 பெருக்கீங்கன்னா 5, 10, 15. அப்ப இதையும் நீங்க 5ஆல பெருக்கிற மாதிரி 10 வந்து. ஏன்னா 5, 10, 15. அப்ப இதனுடைய நடுமதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சராசரி எடுத்துக்கலாம். இதுவே வகுத்தலுக்கு அதே லாஜிக் தான் யூஸ் பண்ணுவோம். 5, 10, 15. ஒவ்வொரு எண்ணையும் 5ஆல் வகுக்கும் போது 5 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1, 2. சோ இதனுடைய சராசரி உங்களுக்கு 10 கிடைச்சது. அப்ப இதையும் நீங்க 5ஆல டிவைட் பண்ணி இது வந்து சராசரியில இருக்கக்கூடிய பண்புகளை நிறைவு பண்ற மாதிரி 4 கேள்விகள் இது. இதுல எந்த கேள்வினா உங்களுக்கு சான்சஸ். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா திட்ட வர்க்கம். திட்ட விளக்கம் அப்படிங்கிறது பார்த்துடலாமா? திட்ட விளக்கம் அப்படிங்கிறது டைரக்டா சிக்மா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். விளக்க வர்க்க சராசரி. விளக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். இதுதான் விளக்க வர்க்க சராசரி. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? திட்ட விளக்கம் கிடைச்சிடும். சிக்மா ஸ்கொயர். இது குறிக்கக்கூடிய குறியீடா மாறுபாட்டு கெழுவுக்கு இதான் பார்க்கலாம். சிக்மா டிவைடட் பை x பார் இன்டு 100. இது வந்து மாறுபாட்டு கெழுவுக்கு குறிக்கக்கூடிய பார்க்கலாம். x பார் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியை நமக்கு குறிக்கிற மாதிரி. இப்ப திட்ட விளக்கத்துக்கு பார்த்த மாதிரியே சராசரிக்கு பார்த்த மாதிரியே திட்ட விளக்கத்துக்கு ஒரு பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்ட விளக்கத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணுடனும் ஒரு எண்ணை கூட்டும் பொழுதோ கழிக்கும் பொழுதோ திட்ட விளக்கம் மாறாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திட்ட விளக்கத்துக்கு கூட நீங்க என்ன நம்பரை பிளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு திட்ட விளக்கம் மாறாது. அதாவது x, y, z என்ற 3 எண்களின் திட்ட விளக்கம் 15 அப்படின்னு ஒரு கேள்வி கொடுக்குறாங்க. x, y, z என்ற 3 எண்களின் திட்ட விளக்கம் 15. ஒவ்வொரு எண்ணுடனும் 3 கூட்டப்படும் பொழுது திட்ட விளக்கத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு திட்ட விளக்கம்லாம் மாறாது. அதே 15 அப்படியே வரும். சரிங்களா? அதே 15 அப்படியே கிடைக்கும். நமக்கு எந்த சேஞ்சுமே ஆகாது. திட்ட விளக்கத்துல உங்களுக்கு பிளஸ் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது எந்த சேஞ்ச் ஆகாது. பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் நமக்கு என்ன ஆகும்? அப்படியே சேஞ்ச் ஆகும். திட்ட விளக்கம் பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் திட்ட விளக்கம் நமக்கு அதனுடைய மடங்குகளுக்கு அப்படியே மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப x, y, z என்ற 3 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 15. ஒவ்வொரு மதிப்பையும் 3ஆல் பெருக்கும் போது ஏற்படும் மாற்றம் திட்ட விளக்கத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே ஒரு ஆன்சர் என்னவா மாறிடுது? 45. பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் உங்களுக்கு திட்ட விளக்கம்
கட்டாயம் மாறும். ஆனா கூட்டும் போது கழிக்கும் போதெல்லாம் நமக்கு திட்ட விளக்கம் மாறாது. ஆன்சர் அப்படியே சரிங்களா? இதான் திட்ட விளக்கம். அதுக்கப்புறம் விளக்க வர்க்க சராசரி. திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு விளக்க வர்க்க சராசரி கிடைச்சிடும். மாறுபாட்டுகள் டைரக்டா அந்த 2 மதிப்பை கொடுத்து உங்களுக்கு கேள்விகளா புரியுதுங்களா? இது வந்து நமக்கு புள்ளியியல்ல இருக்கக்கூடிய டாபிக் எடுத்துக்கலாம். இது அடுத்தபடியா புள்ளியியல்லையுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், தரவுகள் அப்படின்றத பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா தரவுகள் தான் நம்ம பேசுவோம். நீங்க கூட சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் இருக்கு அதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே உங்களுக்கு வந்து தரவுகள் தான், டேட்டாவை தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? அப்ப இது எப்படி எழுதுறாங்கன்னா தரவுகள். இந்த தரவுகள்லாம் நமக்கு வந்து ஒரு 2 வகையா பிரிப்போம். ஒண்ணு வந்து முதல் நிலை தரவுகள், இன்னொன்று 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல் நிலை தரவுகள், 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல் நிலை தரவுகள் அப்படின்றது நேரடியா சென்று கள ஆய்வின் மூலம் சேகரிக்கக்கூடிய தகவல்கள் தான் நம்ம முதல் நிலை தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட டீச்சர் அட்டெண்டன்ஸ் எழுதுறாங்கல்ல, அதுதான் முதல் நிலை தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டீங்க, இப்போ நீங்க 7th போயிட்டு அட்டெண்டன்ஸ் எழுதுறீங்க. அட்டெண்டன்ஸ் யார் எடுப்பாங்க? கிளாஸ் டீச்சர் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் யார் போறாங்களோ அவங்க எடுப்பாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பீரியட் போறீங்கன்னா நீங்களே ஸ்டூடெண்ட நேர்ல பார்த்து அட்டெண்டன்ஸ் நோட் பண்றீங்கல்ல, அதுதான் முதல் நிலை தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2ஆம் நிலை தரவு அப்படின்னா இந்த அட்டெண்டன்ஸ் கொண்டு போயிட்டு அப்படியே பிரின்சிபல் நீங்க கொடுத்துருவீங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து கொடுத்த அட்டெண்டன்ஸ வெரிஃபை பண்றாரு. 7th இத்தனை பேர் வந்திருக்காங்க, 8th ஒரு பேர் வந்திருக்காங்க, 9th ஒரு பேர் வந்திருக்காங்க. அப்ப ஓவராலா இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு கால்குலேஷன் எடுத்து ஹையர் அபிஷியலுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அதுதான் 2ஆம் நிலை தரவு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஒருத்தர் சேகரிச்ச தகவல்களை நாம 2ஆவதா பார்த்தோம். அதுதான் 2ஆம் நிலை தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடி இதுல தரவுகள் எல்லாம் முடிஞ்சது. அதே மாதிரி இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம எதுல டினோட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டவணையில டினோட் பண்ணலாம். இந்த டேட்டாவை அட்டவணையில டினோட் பண்ண முடியும். அப்படி இல்லையா வட்ட விளக்க படத்துல டினோட் பண்ண முடியும். வட்ட விளக்க படம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார் கிராஃப் பேஸ் பண்ணி நம்ம டினோட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தபடியா இந்த மாதிரி ஹிஸ்டோகிராஃப், பார் கிராஃப் பேஸ் பண்ணி பண்றது, இந்த மாதிரி ஹிஸ்டோகிராஃப் பேஸ் பண்ணி இது எல்லாமே தரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு குறியீட்டுக்காக இந்த வரைபடத்தை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? புள்ளியில் முடிச்சது. சோ இதுக்கு அடுத்தபடியே நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகழ்தகவு பண்ணலாம். நிகழ்தகவு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். நிகழ்தகவு இது அப்படியே நமக்கு 8th இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். 6th 7th இருக்காது, 8th 9th 10th அதுல நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பேசலாம். இப்ப நிகழ்தகவு அப்படின்றத என்ன சொல்லலாம்னா நிகழ்தகவு ஈக்குவல் டு நிகழ்தகவு அப்படின்றது சாதகமான நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள். சாதகமான நிகழ்வுகள் மொத்த நிகழ்வுகள். நிகழ்தகவு அப்படின்றது ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன்பே யூகிக்கக்கூடிய நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நிகழ்தகவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
நீங்களே ஒரு நம்பிக்கையில இருப்பீங்கல்ல, கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையில இருக்கீங்க. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, நல்லா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் நான் கண்டிப்பா எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல. நீங்க எக்ஸாம் நீங்க எழுதல, ஆனா ஒரு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்கல்ல, அதுதான் நமக்கு நிகழ்தகவு அப்படின்னு சொல்றோம். வேற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சின்னதா எடுத்துக்கிறோம்னா, இப்போ ஒரு காயினை நான் டாஸ் பண்றேன், ஒரு காயினை சுண்டி விடுறேன், அப்ப அந்த காயின் மேல போய் சுழன்று அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்து விடும். நீங்க சுண்டி விடும் போதே கேட்டுருவீங்க, எனக்கு வந்து ஹெட் தான் வேணும், டைல் தான் வேணும் அப்படின்னு ஒண்ணு கேட்டுறீங்கல்ல, அதுதான் நமக்கு நிகழ்தகவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நீங்க ஒரு கால்குலேஷனும் பண்ணி கொண்டு போகலாம். இப்ப காயின் வந்து மேல வந்து ஹெட்ல வச்சிருக்கேன், நான் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இத்தனை ரொட்டேஷன் ஆயிட்டு திரும்ப கீழே வரும்போது இத்தனை ரொட்டேஷன் கீழே வந்து விடுது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்குது. ஒரு சுண்டு விட்டு அப்படின்னா நமக்கு மேல சுத்துறதுல கிட்டத்தட்ட ஒரு 200 டைம் சுத்தி கீழே வரணும், குறைஞ்சபட்சம் ஒரு 100 டைம் சுத்தம்ல. அது மாதிரி கால்குலேஷன் நம்மளால பண்ண முடியாது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம நிகழ்தகவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்குதான் இங்க சாதகமான நிகழ்வுகள்னு கொடுத்துருக்கு. சாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் சாதகமான நிகழ்வு. கீழே இருக்கிறது மொத்தமான நிகழ்வுகள் அப்படின்னா, ஒரு காயினை டாஸ் பண்ணா எனக்கு மொத்தமா எத்தனை நிகழ்வு கிடைக்கும் அப்படின்றதுதான் மொத்த நிகழ்வுகள். இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, P of E அப்படின்னு டினோட் பண்ணலாம். சாதகமான நிகழ்வுகள் அப்படின்னா N of E divided by N of S அப்படின்னா எழுதணும். P of E equal to N of E divided by N of S அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இதான் நிகழ்தகவு. நிகழ்தகவுல பிரிவு இடைவெளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடைவெளிக்குள்ள இருக்கிறது தான் நம்ம வந்து நிகழ்தகவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 0 less than or equal to P of E less than or equal to 1. அதாவது நிகழ்தகவு அப்படின்றது இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையில தான் நமக்கு நடைபெறும். 0க்கும் 1க்கும் நடுவில். இதுக்கு நடுவில் தான் நமக்கு வந்து நிகழ்தகவு நடைபெறும். ஒரு 0 அப்படின்னு கிடைக்கலாம், இல்ல 1 கிடைக்கும். 0 அப்படின்றது இயலா நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது உறுதியற்ற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். 1ங்கிறது உறுதியான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உறுதியான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? 0ங்கிறது உறுதியற்ற நிகழ்வு, 1ங்கிறது உறுதியான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நடுவுல தான் நமக்கு நிகழ்தகவு நடைபெறும். 0 அப்படின்னா கண்டிப்பா நடக்காது, 1னா கண்டிப்பா நடக்கும், எக்ஸாம்ல கண்டிப்பா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் உறுதியான நிகழ்வு. அப்ப இன்டர்மீடியேட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 0.6, 0.7, 0.5, 0.4, 0.3 இருந்துச்சுன்னா நமக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். 0.9, 0.8னா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் சொல்றேன். இதன் அடுத்தபடி இதிலேயே நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட் அப்படின்னு நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். P of E plus P of E dash equal to 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். P of E plus P of E dash equal to 1 அப்படின்றது நிரப்பு நிகழ்ச்சியை குறிக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கிறோம். P of E அப்படின்றது உறுதியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். P of E dash அப்படின்றது நம்ம 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது இயலா நிகழ்ச்சியா இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம P of E பார்னு குறிக்கலாம். P of E பார் அப்படின்றது 1 அப்படின்னு நம்ம குறிக்கிற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? இதுக்கு அடுத்தபடியா P of E பார், அது வந்து நிரப்பு நிகழ்ச்சி என்ன பண்ணிடும் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நிகழ்தகவுல சில பேசிக்கான கேள்விகள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நாணயம் சுண்டுதலை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தபடியா பகடைகளை உருட்டுதல் அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருக்கோம். சீட்டு கட்டுகள் பெரும்பாலும் நமக்கு கேட்கறது இல்லை. சரிங்களா? சிலபஸ் நீங்க எடுத்ததுனால அதுல இருந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறையும். அதனால நிகழ்தகவை ஒரு பந்தை எடுக்கிறது, ஒரு நாணயத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி கேள்விகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இப்போ ஒரு பேக்ல 10 ரூபாய் காயின், ஒரு பையில் 10 ரூபாய் 10, 20 ரூபாய் 100, 50 ரூபாய் 250 இருக்கிறது. 20 ரூபாய் ஒரு பையில் 10 ரூபாய் 10, 20 ரூபாய் 100, 50 ரூபாய் 250 நோட்டுகளும் இருந்தன. அவற்றிலிருந்து ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அந்த நோட்டு 20 ரூபாய் நோட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்றது கேள்விகளா கேட்கிறாங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய மொத்த நோட்டுகள் அப்படின்னு மொத்த ரூபாயை கவுண்ட் பண்ணக்கூடாது, மொத்த நோட்டுகள் தான் நீங்க பார்க்கணும். எத்தனை நோட்டு வச்சிருக்கீங்க? இதுல ஒரு 10, இதுல ஒரு 100, இதுல ஒரு 250 நோட்டு. அப்போ 360 நோட்டு எனக்கு மொத்தமாக. இந்த 360 நோட்ல நான் எடுக்கிற நோட் என்னவா இருக்கணும்? 20 ரூபா நோட்டா இருக்கும். 20 ரூபா நோட்டு நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நோட்டுகள் இருக்கு. சரியா? அப்ப அந்த 100 நோட்டுகள் நமக்கு ஒரு சாதகமான நோட்டுகளா எடுத்துக்க முடியுமா? அப்ப இதை சால்வ் பண்ண பார்க்கலாம். 0 0 அடிபட்டு அப்ப 2ஆல் அடிச்சீங்கன்னா 5/18 அப்படின்றது ஆன்சர். கிளியரா இது? இதான் நம்ம நிகழ்தகவுல வரக்கூடிய கேள்விகளா நம்ம பேசணும். இதுக்கு அடுத்தபடியா சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. முயற்சினா என்ன அப்படின்னு ஆப்ஷன். முயற்சினா ஒரு செயலை செய்தல், அதுதான் முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். விளைவு அப்படின்னா ஒவ்வொரு முயற்சியின் முடிவை தான் நம்ம விளைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விளைவுகள் எல்லாமே சேர்ந்துதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கூறு வெளின்னு சொல்லுவோம். இந்த கூறு வெளிகளை வந்து நம்ம ஒரு செட்டுக்குள்ள எழுதிட்டீங்கன்னா அது வந்து கூறு புள்ளிகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் டெஃபினிஷன்ஸா பார்த்துருவீங்க. இதெல்லாமே ஸ்கூல் புக்ல அப்படியே பாக்ஸ் இது கொஞ்சம் பாருங்க. நிகழ்தகவுல இதுக்கு வேணா நிகழ்தகவுல உங்களுக்கு கேள்விகள்லாம் இடம் வரும். டெஃபினிஷன்ஸ்லாம் வேற எதுவுமே பெருசா இருக்காது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியா ஒரு வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய கேள்விகளா பேசலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து நீங்க ஒரு எழுத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த எழுத்து ஆங்கில உயிரெழுத்தாக இருக்கக்கூடிய நிகழ்தகவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 மொத்தம் 7 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 7 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தை நீங்க சூஸ் பண்ணணும். அந்த எழுத்து நமக்கு என்னவா இருக்கணும்? ஆங்கில உயிரெழுத்தாக இருக்க நிகழ்தகவு. ஆங்கில உயிரெழுத்துனா A1 I1. சோ அப்ப ஆன்சர் 2/7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஆங்கில உயிரெழுத்து வரணும். அப்ப 2 எழுத்து தான் முதல்ல எடுக்க முடியும். ஏவை எடுக்க முடியும், இன்னொன்னு ஐஏ எடுக்க முடியும். அதான் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து ஒரு எழுத்தை எடுக்க முடியும். அந்த எழுத்து ஆங்கில உயிரெழுத்தா இருப்பதற்கான நிகழ்தகவுனா 2/7 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப காயின் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நாணயங்கள். இப்ப நாணயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க. இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாணயத்தினுடைய மொத்த கவுண்ட நம்ம ஒரு நாணயம் சுத்தப்படும் பொழுது மொத்த நிகழ்வுகள் எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா டைரக்டா 2/n அதுல அப்ளை பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு நாணயத்துக்கு மொத்த நிகழ்வுகள் 2 கிடைக்கும். 2/1னா 2 அப்படின்னே கிடைக்கும். 2 நாணயங்கள் அப்படியே கொடுத்தாங்கன்னா 2² அப்ப 4 நிகழ்வுகள் நமக்கு வந்து கிடைக்கும். 3 நாணயங்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2³ அதாவது 8 நிகழ்வுகள் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி. புரியுதுங்களா? இதுவே பகடைக்கு கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். பகடையில மொத்தம் 6 பக்கம் இருக்கும். அப்ப அந்த 6 பக்கம் அதுல நீங்களே எழுதிருவீங்க. 1,1 2, 1,1 1,2 1,3 இந்த மாதிரி மொத்தமா 6,6 வரைக்கும் நீங்க எழுதிட்டு வரணும். சோ ஒரு பகடை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 6 என்ன வந்து நம்ம டினோட் பண்றோம் பாருங்க. ஒரு பகடை அப்படின்னு பார்க்கணும். ஒரு பகடை 6 6/1 அப்படின்னு அப்ளை பண்ணா ஆன்சர் 6 கிடைக்கும். இப்ப 2 பகடை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 6² அப்படின்னு போடும். மொத்த நிகழ்வுகள் 36 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 3 பகடை அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா 6³ அப்படின்ற மாதிரி நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். இதுதான் நமக்கு நிகழ்தகவு இருக்கக்கூடியதா. இது எல்லாமே நீங்க கேள்வி எல்லாம் அப்ரோச் பண்ற மாதிரி.
ஒரு 2 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது தலை மட்டும் கிடைக்க நிகழ்த்தகவு. அந்த மாதிரி வரக்கூடிய கேள்வி. இந்த இதுல மட்டும் ஒரு பார்த்தா 3 நாணயங்கள் எழுதுகிறேன். 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது அதிகபட்சம் 2 தலை கிடைக்க நிகழ்த்தகவு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் மொத்த நிகழ்வுகள் எத்தனை நமக்கு கிடைக்கும் அப்படின்றது எழுதிக்கலாம். எல்லாமே ஹெச்சில வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியில இருந்து ஸ்டைல் ஒன்னொன்னா நமக்கு ஆக்குபை பண்ணிட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சுன்னா அந்த லைனை அப்படியே விட்டுட்டு அடுத்த எழுதாங்க. ஹச் ஹச் ஹச், அதுக்கப்புறம் ஹச் ஹச் டி, அதாவது டி வந்து உள்ள வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டி அதுக்கு முன்னாடி வரும். அதுக்கப்புறம் டி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்ப அடுத்தது எல்லாமே டெய்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஹெட் வந்து உள்ள வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெய்லு ஹெட் டெய்லு ஹெட் டெய்லு டெய்லு இந்த மாதிரி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்த நிகழ்வுகள் 8 அப்படின்னு. இதுல அதிகபட்சம் 2 தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கிறேன். அதிகபட்சம் 2 தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவுனா அதிகபட்சமே 2 தான் இருக்கும். அதை தாண்டி போகக்கூடாது. அந்த இடத்துல தலையே இல்லைனாலும் பரவாயில்ல, அதாவது 0 அப்படின்னு இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். ஆனா அவங்க சொல்ற மதிப்பை நீங்க தாண்டி போகக்கூடாது. அதுதான் மீன் பண்றாங்க. சரியா? இப்ப இதுல பாருங்க, அதிகபட்சம் 2 தலைகள் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அதிகபட்சம் 2 தலை. அதிகபட்சம் 2 தலைனா எதாவது எடுத்துக்கலாம்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். இந்த டெய்ல் எடுத்துக்கலாம். தலையே இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்கலாம். 0ல இருந்து எடுக்க முடியும். இங்க 1 சோ ஆன்சர் 7/8 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ ஆன்சர் 7/8. அப்ப அதிகபட்சம் 2 தலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் 7/8 அப்படின்றது நமக்கான ஆன்சர். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா குறைந்தபட்சம் அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம சொல்லிடுறேன். குறைந்தபட்சம் 2 தலை அப்படின்னு கேட்கிறாங்க. குறைந்தபட்சம் 2 தலைனா நமக்கு மொத்த நிகழ்வுகள் 8. 3 நாணயங்கள் சுட்டப்படும் பொழுது ஒரு நாணயம் சம வாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. இந்த கிடையாது. 3 நாணயங்கள் சுட்டப்படும் பொழுது குறைந்தபட்சம் 2 தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும். குறைஞ்சபட்சம் 2னா இந்த இடத்துல இருக்கிறதே கட்டாயம் 2 இருக்கணும். 2க்கு மேல எவ்வளவு மதிப்பு போனாலும் உங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மினிமம் 2 இருக்கும். எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. இதுல 3 இருக்கு. அதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா குறைஞ்சபட்சம் 2 இருக்கும். அதிகபட்சம் எவ்வளவு போகணும். அப்ப ஆன்சர் 4/8 அப்படின்னா 1/2 அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து காயினுக்கு நம்ம யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி. புரியுதுங்களா? சோ அடுத்தது நாளை அதே மாதிரிதான் நமக்கு பகடை யூஸ் பண்ணி வரும்போது எடுக்கிற மாதிரி இருக்கு. சரியா? பகடை ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது 6 பகா காரணிகள் கிடைக்க நிகழ்த்தகவு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பகடைகள் ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த 6 நிகழ்வுகளை நீங்க சொல்ல முடியும். 1 2 3 4 5 6 இந்த ஒரு 6 நிகழ்வுகளை நம்ம சொல்ல முடியும். ஒரு பகடை உருட்டும் போது மொத்த நிகழ்வுகள் 6. அதுல என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா 6 பகா காரணியாதான் உங்களுக்கு கிடைக்கணுமா? 6 பகா காரணி அப்படிங்கும் போது என்ன வரும் பார்த்தலாமா? 6 எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகும் பாத்தீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல ஆகும், 3ஆல ஆகும், 6ஆல ஆகும். கரெக்டா? 6னுடைய காரணிகள்னா நமக்கு என்ன வந்துருது? 4 நம்பர் வருது. 6னுடைய பகா காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது 1 வராது, 6 வராது. 2 3 தான் அதுக்கு பகா எண்கள்ல வரக்கூடிய காரணிகள். ஆன்சர் 2 எண்கள் கிடைக்குது. அப்ப 2/6 அப்படின்னா 1/3
அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். புரியுதுங்களா? இது வந்து நமக்கு நிகழ்தகவுல வரக்கூடிய கேள்விகளை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா என்ன டாபிக்னா அடுத்து இந்த வடிவேல் டாபிக்கே ஒரு கிளாஸ் பார்த்தோம். சரிங்களா? ரொம்ப பேசிக்ஸ்லாம் சொல்றேன், அதெல்லாம் வச்சு நீங்க அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி படிச்சது. வடிவியல், நீங்க வடிவியல்ல ஒரு புள்ளியில இருந்தே நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். புள்ளினா என்ன அப்படின்றதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா புரியாது. வடிவியல், வடிவியல்ல பாத்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ்ல இருந்தே நான் சொல்றேன். இது வந்து நீங்க படிச்சீங்கன்னா சம்சல் அப்ரோச் பண்ண முடியும். டெஃபினட்டா இது ஒரு 2-3 கேள்விதான் பேசலாம். அதனாலதான் இப்பயே கொஞ்சம் படிச்சது. ஒரு நாள்ல படிச்சிட்டீங்கன்னா அந்த அட்வான்ஸ் டாபிக்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் நமக்கு 2 கேள்விகள் 3 கேள்விகள் பேசுறதுன்னா அதுலயே ஒரு 10 கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பாங்க. வடிவியல்ல ஒரு 2, ஆயத்தொலைல 1 அல்லது 2 ஏற்கனவே டெஃபினட்டா கொஸ்டின் வந்து ஒரு 2-3 கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் முக்கோணவியல், முக்கோணவியல்ல நமக்கு டைரக்டா முக்கோண விகிதங்களை பேஸ் பண்ணலாம், இல்லைன்னா உயரங்களும் தொலைவுகளும் அதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்க சான்ஸ். வடிவியல் எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு டாட் வைக்கிற அப்படின்னா என்ன சொல்லுவோம், புள்ளி அப்படின்னா நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கோடு அப்படின்றது முடிவில்லாம 2 புறமும் செல்லக்கூடிய ஒரு வரிசை தான் ஒரு கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியா இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டு துண்டு அப்படின்னு சொல்லுவோம். கோட்டு துண்டுனா ஒரு 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றது கோட்டு துண்டு. இது வந்து ஒரு ஏ பி எடுக்கிறீங்க. கோட்டு துண்டுனா இந்த மாதிரி சிம்பிளா தான் குறிக்கும். இதெல்லாம் கூட கொஸ்டின் வரும். கோட்டு துண்டுனா இப்படிதான் குறிக்கணும். சரிங்களா? ஏபி போட்டு மேல ஒரு பார் போட்டு அப்படின்னா அது கோட்டு துண்டு. இதுக்கு அடுத்தபடியா கதிர், கதிர் அப்படின்னா ஒரு சைடு முடிவுல இருக்கும், இன்னொரு சைடு முடிவு இல்லாம போயிட்டே இருக்கும். இதுதான் ஒரு கதிர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டாட் ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு அப்படியே முடிவு இல்லாம போயிட்டே இருக்கும், அதுக்கு பேர் கதிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியா கதிர், அடுத்தது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெட்டும் கோடுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் குறுக்கு கோடுகள் சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இணை கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இணை கோடுகள் வச்சு நம்ம வந்து கேட்கலாம், அனைத்து இணை கோடுகளும் சமமானவை அப்படின்னு சொன்னா எடுத்துக்கீங்களா? அனைத்து இணை கோடுகளும் சமமானவை அப்படி இல்லைன்னா ஒரு கேள்வி கேட்கப்படும், அனைத்து இணை கோடுகளும் சமமானவை. சமமான கோடுகள் அனைத்தும் இணையானவை அப்படின்னு கேட்கிறேன். சமமான கோடுகள் அனைத்தும் இணையானவை அப்படின்ற மாதிரி கேட்கிறோம். சமமான கோடுகள் அனைத்தும் சமமான கோடுகள் அனைத்தும் இணையானவை. இது ரெண்டுல எது சரியானது அப்படிங்கிற மாதிரி அனைத்து இணை கோடுகளும் சமமானவை அப்படின்னா இணை கோடுகள் இது ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 7 சென்டிமீட்டர். 2 கோடு இணை நீங்க எடுத்துக்கலாம், ஆனா சமம் எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா எடுத்துக்க முடியும். அப்ப இது தவறானது. எல்லா இணை கோடுகளும் சமமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இணைனா 2 ஒரே சைடு டிராவல் பண்ணணும். சரிங்களா? அப்ப இணை கோடுகளுக்கான தொலைவு நமக்கு சமமா இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. சரிங்களா? இணை கோடுகளுக்கான தொலைவு நமக்கு சமமா இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன எடுத்துக்கலாம், கண்டிப்பா கரெக்டா எடுத்துக்கலாம். ஆனா இணை கோடுகள் சமமானவைன்னு கேட்டா அது டெஃபினட்டா நமக்கு தப்புதான். அப்படின்னா கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே அது பொருந்தி வராது. அதனால சொல்றேன். ரெண்டாவது எடுத்தீங்கன்னா சமமான கோடுகள் அனைத்தும் இணையானவை அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர்னா இது ஒரு 4 சென்டிமீட்டரா எடுத்துட்டீங்கன்னா இதுல இணையா இருக்கு. இந்த கூட நான் இப்படி கூட போடலாம்,
இது ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 4 சென்டிமீட்டர், இப்படி கூட நான் பார்ப்பேன். அப்ப 2 சமமான கோடு இணையா இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கோம் கிடையாது. அப்ப 2வது நம்ம புரியுதுங்களா? கேள்வியை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. இணை கூட வச்சு நான் வந்து உருவாக்கி கூட்டுற காரணங்கள். அப்ப எந்த அளவுக்கு நீங்க தெளிவா கான்செப்ட புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பாருங்க. ஒவ்வொரு பேசிக்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க கரெக்டா எல்லா கேள்விகளுக்கும் போட முடியும். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா இது வரக்கூடிய கோணங்களை பேஸ் பண்ணி படிக்கிறதா இந்த மாதிரி 2 இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி எடுக்கும் போது ஏற்படக்கூடிய கோணங்கள். இது கொஞ்சம் பாருங்க ஸ்கூல் எந்தெந்த கோணங்கள் வருது அப்படின்னு. இது என்ன கோணம்? மொத்தமா ஒரு 2 இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி எடுக்கும் போது 8 கோணங்கள் நமக்கு உருவாகும். அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 1, 2 என்ன கோணம், 3, 4 என்ன கோணம் அப்படின்ற மாதிரி பார்த்து அதுக்கான பண்புகளை பார்க்கணும். அதாவது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் சமமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தமையா கோணங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்தமையா கோணம், அடுத்தடுத்த கோணங்கள், இந்த மாதிரி வரக்கூடிய பண்புகளை பேஸ் பண்ணி இதுல இருந்து வரக்கூடிய கேள்வி இந்த மாதிரி பூர்த்தி கேட்டுருவாங்க. அடுத்தடுத்த கோணங்களுக்கு இடையே உள்ள கோணங்கள் சமமா இருக்கும், ஒரே ஒரு கதிர் இருக்கும், பொதுவான உட்பகுதி இல்லை அப்படின்ற மாதிரி கூடுதல் காரணங்கள்ல இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஒரு படத்தை வச்சு கேள்வியா உருவாங்க. இதுக்கு அடுத்தபடியா வேற என்ன பண்றீங்க அப்படின்னா முக்கோணத்தினுடைய பண்புகளை நல்லா படிச்சுருக்கீங்க. முக்கோணத்தினுடைய பண்புகள், அதாவது சர்வ சம பண்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்வ சம பண்பு 2 முக்கோணங்களை வச்சுதான் நீங்க சம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதை பாத்தீங்கன்னாலே இந்த முக்கோணத்தை வச்சு பார்க்கணும். இதுக்கு அடுத்தபடியா வடிவியல் வந்து பாத்தீங்கன்னா இணைக்கோடுகளை பேஸ் பண்ணி நமக்கு எடுக்கிறது. இணைக்கோடுகள்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே பார்த்தாலே தெரியும். பிஏ பேரலல் பிபி அப்படின்னா அது 2ம் இணை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வடிவியலும் நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகும். இந்த இயற்கணிதம் ஆயத்தொலை வடிவம் மட்டும் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நல்லா பாருங்க. அது நமக்கு போதுமானது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம மேத்ஸ் கிளாஸ்ல ஓரளவுக்கு எல்லா டாபிக்குமே உள்ள கவர் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நீங்க நல்லா ட்ரை பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ரிவிஷன் தான் இங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா பேசிக்ல இருந்து நடத்த ஆரம்பிக்கல. பேசிக்ல இருந்து எல்லாமே ஒரு ரிவிஷன் கேள்விகள் எப்படிலாம் நமக்கு பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தீரம் நல்லா தெரிஞ்சாதான் நீங்க சில கேள்விகளே போட முடியும், இல்லைன்னா கண்டிப்பா போட முடியாது. அதே இந்த அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் பியூரான மேத்ஸா படிக்கும். இந்த மீதி வரக்கூடிய தனி வட்டி, கூட்டு வட்டி, சதவீதம் இதெல்லாம் நம்ம நார்மலா அப்ளிகேஷன்ஸ் மேத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிடியூட் மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க நார்மலா அப்ரோச் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டாபிக்ஸ் மட்டும் பேசிக்ஸ் ஒவ்வொரு சென்டென்ஸா நல்லா படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையா படிங்க. ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கொடுத்து கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது கட்டாயமா படிச்சிருக்கேன். அந்த சாப்டர் முடிஞ்சு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கணும். அதை படிச்சீங்கனாலே கான்செப்ட் நல்லா உங்களுக்கு தெரியவா புரியும். இருக்கக்கூடிய நாட்களை ரிவிஷனுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா? புதுசா படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போதைக்கு படிச்சு கொஞ்சம் உங்களுக்கு கிளியர்னஸ் அதிகமாயிருக்கும். அந்த மாதிரி என்னன்னா இல்லைன்னா உங்களுடைய எபிலிட்டி பொறுத்து நீங்க பண்றது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.